நானே போய் சொல்கிறேன். பாமா பாமா முன்னாடி பல தடவை மோசமானவனாக தான் சங்கர் நின்னான். இது வந்துட்டான். பாமாவும் வரலாம். ஏன் கூடயா செட் ஆகுமா? அப்போ சங்கருக்கும் பயம்னு ஒண்ணு இருக்கு போல. பயம்லாம் ஒன்றும் இல்லை. ஆனால் காலேஜில் இருக்கிறவங்க யாராவது பார்த்தா எதுக்கு தேவையில்லாம? காலேஜ்ல யாராவது பார்த்தா கெட்ட பேர் தானே, அதை நான் பாத்துக்கிறேன். ஆனா என்ன 33வது நம்பர் ஆக்காம இருந்தா சரி. ஹே, அது என்ன 33வது நம்பர்? அப்படி நிறைய நம்பர்ஸ் இருக்கு இவரோட கையில. அப்படியா? நான் பார்த்ததுலேயே ரொம்ப அழகான சிரிப்பு உன்னோடது தான். ஓவர் பில்டப்பா இருக்கே. என்னையும் எஸ்டேட் கூட்டிட்டு போற பிளான் இருக்கா என்ன? நான் உண்மையை சொல்லட்டுமா, இது வரைக்கும் நான் யாரையும் எஸ்டேட்டுக்கு கூட்டிட்டு போனதில்லை. அன்னைக்கு லைப்ரரியில காயத்ரி கிட்ட எதுக்கு அப்படி நடந்துக்கிட்ட? அது அது நான் சொல்ல மாட்டேன். யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணேன். இல்ல, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். தேவனுக்கு காயத்ரினா உயிர். அதை காயத்ரிக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரே வழி, இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல மாட்டேன். அப்போ அது எல்லாமே நீங்க பிளான் பண்ணி தான் பண்ணீங்களா? இப்படி சில நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்காக கேவலமான சில கெட்ட விஷயங்கள் பண்ண வேண்டியதா இருக்கு. ஆனா காயத்ரி இப்பவும் என்னென்னமோ நினைச்சிட்டு இருக்காளே. இத நான் காயத்ரி கிட்ட சொல்ல போறேன். பாமா, யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன்னு சத்தியம் பண்ணிருக்க. வேற யாருக்கும் தெரியாது, காயத்ரியை தவிர. பாமா, 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 வேண்டாம். ஏய் பாமா. சாரி. காயத்ரி, நான் கேள்விப்பட்டது உண்மையா? என்னது? நீ அவனை அடிச்சியாமே. வா, சங்கர் கிட்ட வந்து மன்னிப்பு கேளு. விடு. நான் எதுக்கு அவன் கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? அவன் எனக்கு பண்ணதெல்லாம் மறந்துட்டு நீ சொன்னதா அவன் கிட்ட நான் பேசினேன். அதுக்கப்புறம் தான் பாமாவும் அவன் கிட்ட ஃப்ரீயா பேச ஆரம்பிச்சா. ஆனா அவன் அதை அட்வான்டேஜா நினைக்கிறான். அவன் ரொம்ப மோசமானவன். பாமா, நடந்தது என்னன்னு அவகிட்ட சொல்லிடு. நான் அவன் கிட்ட மன்னிப்பு கேட்க போறது இல்ல. அது மட்டும் இல்ல, எனக்கு இப்பவே தெரியணும் உனக்கு என்னோட காதல் பெருசா இல்ல அவனோட நட்பு பெருசான்னு. யாரு பெருசு யாரு சின்னதுன்னு பாக்குறது இது ஒண்ணு போட்டி இல்ல. அவன் என்னோட நண்பன், நீ என்னோட காதலி. நீ என்ன லவ் பண்றது உண்மைனா, உண்மை தெரியும் போது நீ அவகிட்ட மன்னிப்பு கேட்ப. நான் சொல்லணுமா? ஆமா, நீ சொல்லிதான் ஆகணும். ஐயோ, அது சாரி. சாரியா? எதுக்கு? அது நான் அரவிந்தியும் தாசியும் பாத்தியா? அதுல ஒருத்தன் பணக்காரன், இன்னொருத்தன் ஏழை. ஆனா 2 பேரும் பங்கு போட்டு ஜாதி மதம் எதுவும் பார்க்காம ஒன்னா சந்தோஷமா இருக்காங்க பாத்தியா? நட்பு இந்த உலகத்திலே சிறந்த உறவு. அதுக்குள்ள இந்த சாரி தேங்க்ஸ் இது எதுக்குமே மதிப்பு இல்லை. நான் அதெல்லாம் எப்பயும் மறந்துட்டேன். நான் சொன்னதை திருப்பி வாங்கிக்கிறேன். நேற்று ராத்திரி என்ன ஒரு நிமிஷம் கூட தூங்க விடடா இவன். அவ எப்படி, அவ ஸ்பெஷல் என்ன அதையே கேட்டுட்டு இருக்கான்டா. எங்க போற? லைப்ரரிக்கு. போய் சொல்லு மச்சான், சரியான சான்ஸ்டா. மச்சான் அதெல்லாம் செட் ஆகாதுடா. போய் சொல்றா என்ன, இல்லனா நான் போய் சொல்லிடுவேன். மச்சான், மாமா, டேய் தாசி, மாமா, டேய் இவன் உன்னை டேய் இவன் உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறான். நிறுத்துடா. சரி, இவனுக்கு உன்னை பிடிக்காது, இவனுக்கு உன்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசை இல்லை, நீ கிளம்பிக்கிறது போதுமா? பாத்தியா சிரிக்கிறா. சொதப்பிட்டியடா. மச்சான் என்னடா பண்றான் இவன்? மயில் தோகையா? என்னடா அது? இது என் சின்ன வயசு ஃப்ரெண்டு கொடுத்ததுரா.
அன்னைக்கு அவ என்கிட்ட வெளிச்சம் படாமல் இதை புக்குக்குள்ளேயே மறைச்சி வச்சோன்னா இது குட்டி போடுன்னு சொன்னான். குட்டி போட்டுச்சா? 3 குட்டி போட்டா அவ. தாசு சொன்ன விஷயம் உண்மைன்னு நான் நம்பலாமா? நான் கடைசி இங்க வந்தது என் அப்பா அம்மா இறந்து போனப்போ. நான் அனாதையான அன்னைக்கு. அதுக்கப்புறம் சாமி கும்பிடல, எதையும் ஆசைப்பட்டதில்ல. ஆனா இப்ப இங்க நிற்கும் போது சில விஷயங்கள் மேல ஆசை வருது. இந்த தீபத்தை சாட்சியா வச்சு சொல்றேன், உன்னை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்பவே. இதுக்கு மேல என்ன தெரிஞ்சுக்க விரும்புறீங்க? இப்ப நீங்க சொல்ற பாமாவை தானே அரவிந்த் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. அதுதான் சங்கருக்கும் அரவிந்துக்கும் பகை உண்டாக காரணமா? ஐ மீன், அதை தவிர வேற ஏதாச்சும் காரணம் இருக்கா அரவிந்த கொலை பண்ண? அதை பத்தி எனக்கு தெரியாது. அப்போ தேவன் காயத்ரி பத்தி தெரியுமா? அந்த சம்பவம் நடக்கிறதுக்கு 2 மாசம் முன்னாடி நான் காலேஜ் விட்டு போயிட்டேன். கல்கட்டாவில் எனக்கு ஒரு வேலை கிடைச்சிது. அதுக்கப்புறம் நடந்ததெல்லாம் நான் தெரிஞ்சுக்கிட்டதே நியூஸ் மூலமாக தான். பிரகாஷை போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. தாஸ் நிறுத்தின இடத்துல இருந்து நான் ஆரம்பிக்கணும். இல்லை, தேவன் காதலிக்கிறது காயத்ரி வீட்டுக்கு தெரிஞ்சு போச்சு. காயத்ரிக்கு வீட்டில் கல்யாணம் ஏற்பாடு பண்ணாங்க. அதை தெரிஞ்சுக்கிட்டு சங்கர் காயத்ரி கூட்டிட்டு வந்து தேவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டான். அன்னைக்கு ராத்திரி. சரி, நாளைக்கு பார்க்கலாம். தேவா, அவ இன்னும் அழுகிய நிறுத்தவே இல்லை. சீக்கிரம் போய் அவளை சமாதானப்படுத்து. போ. சரி, இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை பாமாக்கு எப்போ வரப்போகுது? அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை. எனக்கு என் அப்பாவை பத்தி நல்லா தெரியும். நான் ஆசைப்படுற எதுக்கும் அவர் எதிராக நின்னதில்லை. பாமா, போலாம். ம், தேவா, நாங்க கிளம்புறோம். நான் போயிட்டு நாளைக்கு வரேன். இங்க பாரு, தேவையில்லாம அழாத. இல்ல. நீ டென்ஷன் ஆகாத. நீ ஆசைப்பட்ட நாள் இதுதான். நீ கவலைப்படாத காயத்ரி. வீட்டில் இருக்கிறவங்களோட கோவம் கொஞ்ச நாள் தான். ஒரு குழந்தை பிறந்தா எல்லாத்தையுமே மறந்துடுவாங்க. கிளம்பலாமா? சரி, வா. நல்ல மழை வரப்போகுது. என்ன திடீர்னு மழை? மச்சான், நீங்க எங்க தானே இருக்கீங்க? நான் போயிட்டு வரேன். சரிடா, வரேன். பாய். ஓகே, பாய். ஓகேடா, பாய். அவனோட பைக்ல ஒரு பொண்ணு. அடிடா. அந்த நியூஸ் பேப்பரை தூக்கி போற. இல்லை மச்சான், கலிஃபோர்னியாவில் ஒரு பையனை ஒரு பொண்ணு தூக்கிட்டு போய் ரேப் பண்ணியிருக்காங்க. இங்கேயும் பொண்ணுங்க இருக்காளுங்களே. என்னாச்சுடா, டைமே பார்த்துட்டு இருக்க? அவன் இன்னும் வரலையடா. என்னடா, என்னாச்சு? அது காயத்ரி ஜன்னல் கிட்ட யாரையோ பார்த்துருக்கா. இங்க யாரையுமே காணுமே. நான் பார்த்தேன். இந்த நேரத்துல யார் வரப்போறா? கற்பனையா இருக்கும். நீ ஜன்னலை மூடிட்டு பாடு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம். பாட. டேய், இங்க யாரோ இருக்காங்க. நீ இங்கே இரு, நாங்க போய் பார்த்துட்டு வரோம்.